ஏக இறைவன் ஒருவனுக்கு மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஆளுமைகள், என்னுடைய சக ஆசிரியர் சகோதர சகோதரிகள், அன்பு மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், உஸ்வத்துல் ஹசனா முஸ்லீம் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அதன் பணியாளர்கள் அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக மேடையில் வீற்றிருக்கும் ஆளுமைகள், பெற்றோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் தாளாளர் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் வரவேற்று இந்த ஆண்டறிக்கையை நான் உங்கள் முன்வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்கமாக கடந்த 29/12/2024 அன்று நூற்றாண்டு விழா கொண்டாடிய ஹமீதியா பள்ளிகளின் நிர்வாகமாகிய உஸ்வத்துல் ஹசனா முஸ்லீம் சங்கம் அதன் கல்வி மற்றும் சமூக பணிகளில் மென்மேலும் சிறந்து விளங்க இப்பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் அனைவர் சார்பாக எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நடப்பு கல்வி ஆண்டில் 6 முதல் 12 வரை 470 மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். 25 ஆசிரியர் பெருமக்களும் 7 அலுவலக பணியாளர்களும் இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர். 31/5/2024 அன்று பணி ஓய்வு பெற்ற முதுகலை தாவரவியல் ஆசிரியர் ஜனாப் நாசர் அவர்கள் 35 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் இப்பள்ளிக்கு ஆற்றிய சிறந்த பணியினை நினைவு கூர்ந்து பள்ளியின் நிர்வாகம், தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் அனைவர் சார்பாகவும் அன்னாரை பாராட்டுவதுடன் அவரது நல்வாழ்விற்காக எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த 23-24 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 99% தேர்ச்சியும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95% தேர்ச்சியும் பெறப்பட்டது. இத்தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற எம் பள்ளி மாணவர்களும் 100% தேர்ச்சியை கொடுத்த எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் பள்ளியின் நிர்வாகமாகிய உஸ்வத்துல் ஹசனா முஸ்லீம் சங்கத்தாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாகவும் கீழக்கரை ரோட்டரி சங்கம் சார்பாகவும் பரிசுகளும் சான்றிதழ்களும் அளிக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வாண்டில் மாணவர்களின் 100% தேர்ச்சி மற்றும் மாணவர்கள் உயர் மதிப்பெண்கள் பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு காலை மாலை இரு வேளைகளிலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அரசின் சிறப்பு ஊக்கத்தொகை பெற்றுத்தரக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ட்ரஸ்ட், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NTSC போன்ற தேர்வுகளிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சரின் தமிழ் திறனாய்வு தேர்வு ஆகியவற்றில் எம் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெறும் பொருட்டு அந்த உதவித்தொகையை அவர்களும் பெறும் பொருட்டு மாணவர்களுக்கு சிறப்பான தனி வகுப்புகள் நம் பள்ளியிலே நடத்தப்பட்டு வருகின்றது. அனைத்து மாணவர்களின் தனித்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வி சார்ந்த மற்றும் கல்வி சாராத செயல்பாடுகளின் வழியாகவும் பல்வேறு மன்ற செயல்பாடுகளின் வழியாகவும் மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்கள் மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெறவும் பரிசுகளை பெறவும் எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பு பயிற்சிகளை வழங்கி வருகின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் பாலின அடிப்படையிலான வன்முறை ஒழிப்பு என்ற தலைப்பிலே மாவட்ட அளவிலே நடந்த பேச்சு போட்டியில் எம் பள்ளி மாணவர் முகமது யாசிர், 11ஆம் வகுப்பு மாணவர் முகமது யாசிர் மாவட்ட அளவில் அந்த பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரடியாக பாராட்டு சான்றிதழையும் முகமது யாசிர் வாப்பா முகமது யாசிர் இந்த மாணவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நேரடியாக பாராட்டப்பட்டு அவர்களால் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டார். மேலும் இதே மாணவர் ராமநாதபுரம் மேலு மனோகரன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மகாகவி பாரதி தின பேச்சு போட்டியில் அவர் பங்கு பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடம் கிடைத்தார். அது தவிர தினத்தந்தி நாளிதழ்
வடமலையான் மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி ஆகியவை இணைந்து நடத்திய காமராஜர் நினைவு பேச்சு போட்டியிலும் எம் பள்ளி மாணவர் பங்கேற்று 2ஆம் பரிசு பெற்றார். உசோதனசனா முஸ்லிம் சங்க நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று எம் பள்ளி மாணவர்கள் பரிசு பெற்றனர். கீழக்கரை அல் பையனா மெட்ரிக் பள்ளி நடத்திய திருக்குர்ஆன் ஓதும் போட்டியில் எம் பள்ளியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சையது முகமது 3ஆம் இடம் பெற்றார். சேதமிதா கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நபிகளாரின் இளமை பருவம் என்ற பேச்சு போட்டியில் இதே எம் பள்ளியைச் சேர்ந்த முகமது யாசிர் என்ற மாணவர் 3ஆம் இடம் பெற்று இதுபோன்ற பல்வேறு போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். எங்கள் பள்ளியில் பல்வேறு மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பாக கணித மன்றம் ஆகிய எம் பள்ளியில் செயல்பட்டு வரும் கணித மன்றம் ஹமாட்டிக்ஸ் ஹமீதியா மேத்தமேட்டிக்ஸ் கிளப் என்பதை சுருக்கி ஹமாட்டிக்ஸ் என்ற ஒரு கணித மன்றம் நடைபெறுகிறது. இந்த கணித மன்றம் அதனுடைய பொறுப்பாசிரியர்கள் எம் பள்ளி அளவிலும் கீழக்கரை வட்டாரத்தில் உள்ள பள்ளிகள் அளவிலுமான மிக உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வினாடி வினா போட்டிகளை நடத்தி இப்பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளனர். அதே போல ஹமீதியா லிட்ரரி அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஹாம்லிட் எனப்படும் ஆங்கில கல்வி மன்றமும் கீழக்கரை அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான வினாடி வினா போட்டி இலக்கியம் என்ற வினாடி வினாவை போட்டிகளை நடத்தி எம் பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய சைல்டு அல்லது மகிழ் முற்றம் என்று அழைக்கப்படும் அமைப்பின் சார்பாக நம் பள்ளியிலும் அது அமைக்கப்பட்டு மாணவர்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து அந்த மாணவர்களுக்கு தலைமை பண்பை அளிக்கும் பயிற்சிகள் நம் பள்ளியிலே தொடர்ந்து நடைபெறுகிறது. குறிப்பாக நம் பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து வழிபாட்டு கூட்டங்களையும் என் பள்ளி மாணவர்களே தலைமை ஏற்று நடத்துகிறார்கள். எந்த ஆசிரியருடைய உதவியும் இன்றி என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சரின் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நம் பள்ளியிலே உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மத்திய அரசினுடைய நிதி உதவியுடன் இப்பள்ளியில் செயல்பட்டு வரும் அட்டல் டிங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய ஆய்வகம் வழியாக இப்பள்ளி மாணவர்களுக்கு இயந்திர தொழில்நுட்ப வழிகாட்டு புத்தாக்க பயிற்சிகள் மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து 2 ஆண்டுகளில் 4 முறை ஸ்கூல் ஆஃப் த மந்த் இந்த மாதத்திற்கான சிறந்த பள்ளி என்ற பெருமையை நம் பள்ளி தொடர்ந்து 4 முறை பெற்றிருக்கிறது என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அறிவியல் மன்றம் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இறங்கக்கூடிய தமிழ்நாடு அறிவியல் மன்றம் நடத்தும் தொழில் தேர்வுகள் மற்றும் வருடாந்திர வினாடி வினா போட்டிகளில் திருப்புல்லானி ஒன்றிய அளவில் நம் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த போட்டிகளில் ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று வருகின்றனர் என்பதையும் தங்களுக்கு அறிய தருகிறேன். எம் பள்ளியில் இயங்கி வரும் நாட்டு தொண்டு திட்டம் NSS இளங் செஞ்சிலுவை சங்கம் JRC சாரணர் இயக்கம் பாரத் ஸ்கவுட்ஸ் என்று